வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்கிறது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நான் உங்கள் ரஞ்சித். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ண போகிறோம். இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இது நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட நண்பர் ஒருத்தர் பல்லாவரம் சந்தையிலேருந்து இதை வாங்கி அமைச்சிருக்காரு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் சரி பண்ணிட்டு வீடியோ போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளை என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஸ்பீக்கருங்க. இதில் நமக்கு வால்யூம் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் பட்டனு. அந்த இதில் நம்ம எஸ்டி கார்டும் மற்ற மோடும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் பின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு இயர்ஃபோன் போடுறதுனாலும் போட்டு சாங்ஸ் பார்த்திங்கன்னா கேட்டுக்க முடியும். ஸோ இந்த பின்னு இருக்கு இல்லையா, அந்த பின் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வேறு டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸுக்கு இன்புட் அப்படின்னு கொடுக்க முடியும். அதாவது இயர்ஃபோன் குத்துற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இதை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் ஒன்று இருந்துச்சு, ஓகேங்களா? அந்த இதில் பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் இருக்கும். அதை கழட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா நான் அன்ஸ்க்ரூ பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ட்ரை பண்ணியும் அன்ஸ்க்ரூ பண்ண முடியல. கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சு பார்த்தேன், அப்போவுமே கலண்டு வரலைங்க. சரின்னு ஒரே போடா பார்த்திங்கன்னா போட்டு கலட்டி எடுத்துட்டேங்க. ஸோ இந்த 3 ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா இப்போ போட முடியாது. ஸோ டிவைஸ் பார்த்திங்கன்னா பிஞ்சிக்கிட்டு வந்துடும், ஓகேங்களா? அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடி லைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அந்த எஸ்டி கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் போட்டிருக்கோம், ஆக்ஸ் பின் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா மெயின் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்ரி போயிருங்க. அடிக்கடி பேட்ரி போயிடும். அதனால் செக் பண்ணும்போது என்ன பிரச்சனை காட்டுச்சுன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா அதில் சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பல்லாவரத்தில் கிடந்துச்சு அப்படின்றதுனால சார்ஜ் சுத்தமாக இறங்கியிருக்கும். ஸோ அதனால் நான் வச்சு பார்த்தேன். இது டிஃபால்ட்டாக காட்டுறது. இதில் பேட்ரி போயிடுச்சதுனால பார்த்திங்கன்னா 0.02 அப்படின்றதுனால சும்மா வேறு ஒரு வேல்யூ வரும். என்கிட்ட ஒரு தரமான மல்டிமீட்டர் இல்லை, ஓகேங்களா? அதனால் நான் இதில் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஓகேங்களா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டார்ச் லைட் ஒன்று இருந்துச்சு, சின்ன டார்ச் லைட், ஓகேங்களா? இது சைக்கிளில் மாட்டுவாங்க. அதனோட பேட்டரி எடுத்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தேன். ஸோ கடைசியில் அதுதான் நான் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அந்த இதில் நம்ம மற்ற விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதை நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியும் காமிச்சிருப்பேன், ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். கரெக்டாக அதில் ரெட்டும் பிளாக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்திங்கன்னா வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா செக் பண்ணதில் நமக்கு பார்த்திங்கன்னா அது டிவைஸ் ஆன் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆனது நல்ல சந்தோஷம், ஓகேங்களா? ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸில் இறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட ஒயரை பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும், ஓகேங்களா? அதுக்காக ஒரு நெயில் கட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எப்போவுமே நெயில் கட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஒயர்ஸ் கட் பண்ணேன். ஸோ அந்த கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் எடுக்கணும், ஓகேங்களா? ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம அந்த ரெட் அண்ட் பிளாக்கை பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிவைஸ் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையில் ஒரு பேட்டரி போட்டால் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆக போகுதுங்க. ஸோ அதுக்கு நான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்லீவ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பாருங்கள். நமக்கு இதில் 2 லைட் இருக்கும், ஓகேங்களா? அதாவது ரெட் இருக்கும், ப்ளூ இருக்கும், ஓகேங்களா? ரெட்டு ப்ளூ பார்த்திங்கன்னா சேர்ந்து எரிஞ்சுது அப்படின்னா எஸ்டி கார்டு மோடு, ரெட்டு மட்டும் எரிஞ்சுது அப்படின்னா ஆக்ஸ் கேபிளுக்கான மோடு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இதை ஜாயிண்ட் அடிச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா டிவைஸ் பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு. இது இப்போ பார்த்தாலே தெரியும். ரெட் அண்ட் ப்ளூ பார்த்திங்கன்னா எரிஞ்சுது. இப்போ ரெட்டு மட்டும் எரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஆக்ஸ் மோடில் இருக்குது. இப்போ நான் மாற்றுவேன். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் மாறும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி குயின்னு ஒரு சவுண்டு வந்துச்சுங்க. இது என்ன சவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்ஸுக்கான இன்புட்டில் நம்ம கை வைக்கும்போது அந்த மாதிரி சவுண்டு வரும். இப்போ எஸ்டி கார்டு மோடுக்கு மாற்றிருக்கேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு போடலை அப்படின்றதுனால நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரலை, ஓகேங்களா? கடைசியாக உங்களுக்கு இதில் சாங்கும் ப்ளே பண்ணி காமிச்சிருப்பேன். இது ரீஸ்டோரேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஸ்டோரேஷன் இல்லைங்க. ஒரு டிவைஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தூக்கி போட்டு போனதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா, அதை மறுபடியும் நம்ம தேவைக்காக நாம் உபயோகிக்க முடியுமா அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேங்களா? இது போல் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போலன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி மட்டும்தாங்க போயிருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பேட்ரி மட்டும் நம்ம சால்ட்ரு பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு உப்பி போன பேட்ரி தான் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது. இதை வந்துட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது, சார்ஜ் ஏறுதா அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நான் ஒரு லைட்லேருந்து எடுத்தேன். ஸோ அதுக்கான போர்டு பார்த்திங்கன்னா இது தான். ஸோ லைட்டுக்கான போர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு இந்த பேட்ரி. இதை வந்துட்டு நான் சால்ட்ரு பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன்.